ஏதோ மனவேதனையில கொடுத்து விட்டாங்க. இப்ப சாமாஞ்சிட்டு. அக்கா என்னாச்சு? அவ நம்பரை பிளாக் பண்ணுடா. ஏய், எந்த வீட்டுக்குடி? இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர்ஸில் பார்த்தீங்கன்னா மயில் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. மயிலோட அம்மா சாரி ரொம்ப தெரியாமல் பேசிட்டேன், மன்னிச்சிரு, நான் வந்து ஒரு கோவத்தில் தான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. இதுக்கு இடையில பாண்டியன் வீட்டிலேருந்து மயிலோட ஜாமா ஃபுல்லாக வந்து இறங்குது. அதை பார்த்து மயில் ரொம்ப அழுகுறாங்க. வீட்டில் எல்லாரும் சமாதானப்படுத்துகிறாங்க. மயிலோட அம்மா சொல்கிறாங்க, நான் உன்னை வாழ வைக்கிறேன் அந்த வீட்டில், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா பழனி, கோமதி, அதுக்கப்புறம் ராஜி, அதுக்கப்புறம் மீனா எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. கோமதி என் பையனோட வாழ்க்கை இப்படி போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறப்போ மயில் வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எல்லாருக்குமே. கோமதி கடுப்பாய் யாருமே எடுக்கக்கூடாது மயில் ஃபோனை, எல்லாருமே பிளாக் பண்ணுங்கன்னு சத்தம் போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜி சொல்கிறாங்க, நான் அப்பா கிட்டேயும் சித்தப்பா கிட்டேயும் போய் பேச போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கோமதி சொல்கிறாங்க, வேணாம், இருக்கிற பிரச்சனையில் நீ வேற எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பழனியும் மீனா அதுக்கப்புறம் ராஜி எல்லாருமா சேர்ந்து, இல்லை இப்போதைக்கு பேசினாதான் திருப்பி நம்ம குடும்பம் ஒன்று சேரும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி போய் அவங்க அப்பா வீட்டு வாசலை மிதிக்கிறாங்க. இன்னைக்கு எபிசோட இதோட முடிச்சிருக்காங்க. நாளைக்கு எபிசோட்ஸை பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.